to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் யோபு 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று உங்களால் நகைக்க முடியவில்லையா? கவலை, இழப்பு, ஏமாற்றம் உங்களை அழுத்திக் கொண்டிருக்கிறதா? அப்படியென்றால் இந்த ஏப்ரல் மாத வாக்குதத்தம் உங்களுக்காகத்தான். நீங்கள் இழந்தது முடிவு இல்லை. தேவன் அதை இரட்டிப்பாக திருப்பி கொடுக்க போகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த புதிய ஏப்ரல் மாதத்திற்கு உங்களை வாழ்த்துகிறேன். கடந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த மாதத்தை காண கிருபை செய்தார். இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய ஆசீர்வாதம் அளவில்லாமல் பொழியட்டும். தேவன் சந்தோஷத்தை உங்களை விட்டு எடுத்து போடும் போராட்டங்களை, ஏமாற்றங்களை காண்கிறார். அவர் உங்கள் நகைப்பையும் ஆசீர்வாதத்தையும் திரும்பவும் அளிப்பார். தேவன் உங்களை தம் நகைப்பினால் நிரப்ப விரும்புகிறார். ஆம், உங்கள் வாயை நகைப்பினாலும் உங்கள் உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்ப வாஞ்சிக்கிறார். இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்ற ஏப்ரல் மாத வாக்குதத்த வசனத்தை இன்று நாம் தியானிப்போம். இதன்படியே ஆண்டவர் உங்கள் வாழ்வில் நகைப்பையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் அனுபவித்து மகிழும்படி சந்தோஷத்தையும் அளிப்பார். யோபுவின் சிநேகிதனான பில்தாத் இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கம்பீரத்தினாலும் நிரப்புவார் என்று கூறுகிறான். யோபுவின் மேல் குற்றம் சுமத்துவது போல் பில்தாத் பேசுகிறான். முந்தைய பகுதியில் நீர் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாயிருந்தீரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை சாங்கோபாங்கமாக்குவார் என்று கூறுவதாக வாசிக்கிறோம். யோபு ஏதாவது தவறு செய்திருக்கலாம் என்று எண்ணி பில்தாத் குற்றம் சாட்டுகிறான். ஆனால் இறுதியாக தேவன் உமக்கு மீண்டும் செழிப்பை தந்தருளுவாராக என்று கூறுகிறான். இது தீர்க்க தரிசனமானது. கர்த்தர் யோபுவுக்கு மீண்டும் செழிப்பை தந்திருக்கிறார் என்று அவன் கூறுகிறான். கர்த்தர் அவனுக்கு மிருகங்கள் உள்பட எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுத்தார். நம் தேவன் எவ்வளவு நல்லவர்! கர்த்தர் மெய்யாகவே யோபுவின் வாயை நகைப்பினாலும் கம்பீர சத்தத்தினாலும் நிறைத்தார். ஆம், தேவன் நம்மை ஆசிர்வதிக்கும் போது நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்பொழுதெல்லாம் தேவனிடமிருந்து எனக்கு ஒரு வாக்குதத்தம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அவர், என் மகளே சத்தமிடு, என் மகளே களிக்கூறு, கம்பீர சத்தமிடு என்று கூறுவார். இந்த ஆண்டவர் உங்கள் வாயையும் நகைப்பினாலும் கம்பீர சத்தத்தினாலும் நிரப்புவாராக. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சிரிக்கவும் சந்தோஷப்படவும் காரணங்கள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கலாம். போராட்டம் சிறிதோ பெரிதோ எப்படி இருந்தாலும் அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் இரட்டிப்பாய் திரும்ப கொடுப்பார். இரட்டிப்பாக எல்லாமும் உங்களுக்கு திரும்ப வரும். இன்று ஏதோ ஒன்றை இழந்துவிட்டது போல் உணர்ந்து அதற்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். ஆனாலும் நம்பிக்கை உண்டு. உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் திரும்பி வருகின்றன. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று வேதம் சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற் காலத்திலே களிப்புண்டாகும் என்று கூறுகிறது. உங்கள் வாய் நகைப்பினாலும் கம்பீர சத்தத்தினாலும் நிரம்பும். நம்பிக்கை இழந்து போய் நான் எவ்வளவு காலமோ காத்திருக்கிறேன் என்று கூறாதிருங்கள். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை ஆசிர்வதிக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். சந்தோஷத்தினாலும் சிரிப்பினாலும் நிறைந்திருப்பீர்கள்.
ஆண்டவர் தாமே தெய்வீக நன்மையினால் உங்கள் வாயை நிரப்புவாராக. இன்று எல்லாம் முடிந்து போனது, எல்லாவற்றையும் இழந்து போனேன் என்று நீங்கள் கூறலாம். நான் எவ்வளவோ முயற்சிக்கிறேன், ஆனால் என் உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கவில்லை என்று சொல்லலாம். ஆனால் தேவன் பெரிய வெற்றியையும் உங்கள் பிரயாசத்துக்கு பலனையும் அளிப்பதோடு அன்பு உங்களை சூழ்ந்திருக்கும்படியும் செய்து நகைப்பை திரும்ப தருவார். ஒரு பெண் சிரித்தாள். அவள் பெயர் சாராள். கர்த்தர் அவள் கணவனுக்கு தரிசனமாகி, உன் மனைவி கருத்தரிப்பாள் என்று கூறினார். அவள் நகைத்து, இது எப்படி நடக்கும்? எனக்கு குழந்தை பெறும் வயது கடந்துவிட்டது, என் கணவருக்கும் வயதாகிவிட்டது, நான் குழந்தையுண்டாக வழியே இல்லை என்று கூறினாள். ஆனால் தேவன், உனக்கு குழந்தை பிறக்கும், அவன் வாக்குதத்தத்தின் பிள்ளையா இருப்பான், உன் சந்ததி கடற்கரை மணலை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் இருக்கும், நான் உன்னை மிகவும் அதிகமாய் பெருக பண்ணுவேன் என்று கூறினார். சாராளுக்கு இதை நம்ப இயலவில்லை. அவள் அவ்விசுவாசத்தால் நகைத்தாள். ஆனால் தேவன் தம் வாக்குதத்தத்தை நிறைவேற்றினார். அற்புத விதமாக முதிர் வயதில் தேவன் அவள் சொந்த கர்ப்பத்திலேயே ஒரு குழந்தையை கொடுத்தாள். ஆம், அவள் ஈசாக்கை பெற்றெடுத்தாள். ஈசாக்கு என்பதற்கு நகைப்பு என்று அர்த்தம். அவள் தன் மகனை வாழ்நாள் முழுவதும் நகைப்பு என்று அழைத்ததின் வாயிலாக சிரித்து கொண்டே இருந்தாள். தன் மகனை பார்த்த போதெல்லாம் அவள் ஆனந்தத்தினால் நகைத்திருப்பாள். தேவன் உங்களுக்கும் அப்படியே செய்வார். அவர் இல்லாதவற்றை இருக்கிறவை போல அழைக்கிறார். நீங்கள் பாவம் செய்து விட்டீர்களா? தேவ பிரசன்னத்தை இழந்து போனீர்களா? கடிந்து கொள்ளப்பட்டதை போல உணர்கிறீர்களா? இயேசு, என்னிடம் வா, நான் உன்னை மன்னிப்பேன், உன்னை சீர்படுத்துவேன், உன் வாழ்வில் நகைப்பை திரும்ப கொடுப்பேன் என்று கூறுகிறார். அவர் எல்லா சாபங்களையும் அகற்றி உங்களை விலையேற பெற்ற இரத்தத்தால் கழுவி தம் பிள்ளையாக மாற்றுவார். இன்று அவர் உங்களை மறுரூபமாக்கி உங்கள் வாழ்க்கையை மறுபடியும் கட்டி எழுப்புவார். உங்கள் குடும்பத்தின் சந்தோஷத்தை, பிள்ளைகள் பெறும் ஆற்றலை இழந்து போனீர்களா? சாராளை போல அவர் உங்களை ஆசிர்வதிப்பார். படிப்பதற்கான, சிறந்து விளங்குவதற்கான, வேலை செய்வதற்கான, வெற்றி பெறுவதற்கான கிருபையை இழந்து விட்டீர்களா? தேவன் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறார். அவர் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் என்று கூறுகிறார். அதற்கு அவர் உங்களை பரிசுத்த ஆவியால் நிரப்புவார். பயப்படாதிருங்கள், இப்போதே அந்த கிருபை வருகிறது. இந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசு வருகிறார். உங்கள் உள்ளத்தை திறந்திடுங்கள். இயேசுவை, இந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லா ஆசிர்வாதமும், ஞானமும், நன்மையும், மன்னிப்பும் இயேசுவுக்குள் மறைந்திருக்கிறது. இயேசுவே, உமக்கு ஸ்தோத்திரம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டென்று அறிந்திருக்கிறேன். என் வாழ்க்கையை கட்டுப்பாட்டில் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுங்கள். பிரியமானவர்களே, தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, கடந்த மாதம் முழுவதும் என்னை காத்து நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் அதே கிருபையாலும் பாதுகாப்பாலும் என்னை நடத்துவீராக. இன்றைய வாக்குதத்தம் என் வாழ்வில் மெய்யாக பலிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் உள்ளத்தை திறந்து இன்று உம்மிடம் வருகிறேன். நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப தாரும். என் வேதனையையும் கண்ணீரையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் துக்கத்தை ஆனந்தமாக மாற்றி என் வாழ்வில் நகைப்பையும் சந்தோஷத்தையும் உண்டாக்கும். உம்முடைய ஆசிர்வாதங்கள் இரட்டிப்பாய் திரும்ப கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என் போராட்டங்கள், ஏமாற்றங்கள், இழப்புகள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, நீர் என் வாயை நகைப்பினாலும் என் உதடுகளை
கெம்பீர சத்தத்தினாலும் நிரப்புவீர் என்று உம் வசனம் கூறுகிறது. அந்த வாக்குத்தத்தத்தை இன்று பிடித்து கொள்கிறேன். என் பாவங்களை மன்னித்து உம் இரத்தத்தால் என்னை சுத்திகரித்து உம் பிரசன்னத்தை என் வாழ்வில் திரும்ப தாரும். நீர் சாராளை ஆசிர்வதித்து அவள் துக்கத்தை நகைப்பாக மாற்றினது போல் என் வாழ்விலும் அற்புதம் செய்யும். என் குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் ஆசிர்வதித்து இழந்து போன அனைத்தையும் திரும்ப தாரும். என்னை பரிசுத்த ஆவியினால் நிரப்பி சந்தோஷத்திலும் சமாதானத்திலும் நடத்தும். புதிய எதிர்காலத்தை அளிப்பதற்காக உம்மை ஸ்தோத்தரித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன்.